ஓகே. நமக்கு 2 ஆப்ஷன் இருக்குங்க. ஒண்ணு நடக்கும்போது நம்ம பிரைவேட் கம்ப்ளைண்ட்டா போவோம். பிரைவேட் கம்ப்ளைண்ட், போலீஸ் கம்ப்ளைண்ட் 2 கான்செப்ட் இருக்கு. பிரைவேட் கம்ப்ளைண்ட் அப்டின்னா டைரக்ட்டா மேஜிஸ்ட்ரேட் கிட்ட போய் குடுக்குறது. போலீஸ் கம்ப்ளைண்ட் அப்டின்னா த்ரூ ஸ்டேஷன்ல குடுத்து, அதுக்கப்புறம் அது என்னன்னு விசாரிச்சு எஃப்ஐஆர் போட்டு, அதுக்கப்புறம் கேஸா கன்வெர்ட் ஆகுறது. இங்க வந்து இவங்க 2 பேரும் பண்ணாததுனால, அவங்க கோர்ட்ட அப்ரோச் பண்ணி, கோர்ட்ல வந்து நம்ம அத டைரக்ஷன்னு சொல்லுவோம் ஆக்சுவலி. நம்ம கோர்ட்ல போயிட்டு இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் எடுத்து சொல்லி, கோர்ட் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தான் இந்த கேஸ் வந்து எடுக்கப்பட்டு எஃப்ஐஆர் வந்து இங்க ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே. ஓகே. அந்த அளவுக்கு கோர்ட் இன்சிடென்ட் இது பண்ணி தான் இது டைரக்ட்டா. ஆமா. ஏன்னா நான் இதுவே நெறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஆப்ஷன் சொல்லியிருக்கேன். இப்ப நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, போலீஸ் அஃபிஷியல்ஸ் வந்து வொர்க் பண்ணல. என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு அதோட விட்டுருவாங்க. அந்த மாரி பண்ணாதீங்க. இந்த கேஸ் ஒரு பெரிய எக்ஸாம்பிள் அதுக்கு. ஃபர்ஸ்ட்டு இன்ஸ்பெக்டர் கிட்ட போங்க. ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷனா இல்ல நான் காமனாவே சொல்றேன். மத்த விஷயமா இருந்தா இன்ஸ்பெக்டர் கிட்ட போங்க. வொர்க் நடக்கலையா? ரூரல் ஏரியாஸா இருந்தது அப்படின்னா எஸ்பி கான்செப்ட். மெட்ரோபாலிட்டன் சிட்டீஸா இருந்தது அப்படின்னா கமிஷனர் கான்செப்ட். ஓகே. அதுக்கு அடுத்தது இங்க யார் இருக்கா? இன்ஸ்பெக்டர், அசிஸ்டன்ட் கமிஷனர், டெப்யூட்டி கமிஷனர், ஜாயிண்ட் கமிஷனர், கமிஷனர். அங்க போம்போது என்னது ஏஎஸ்பி, டிஎஸ்பி அதுக்கப்புறம் எஸ்பி கான்செப்ட் வரும். இவங்க கிட்டலாம் போறீங்களா? ஏசி வரைக்கும் வொர்க் ஆகலையா? டைரக்ட்டா என்ன பண்ணுங்க, கரண்ட் கம்ப்ளைண்ட் குடுங்க.